அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சுக்கிர பகவானை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுக்கு பலமாக அமைஞ்சிட்டாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை திறமையே மாறிடும். இப்போ இள வயதில் ஒருத்தவங்களுக்கு சுக்கிர திசை வருதுன்னா அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு தன்மை குறைஞ்சிடும். அந்த ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர சுகம், ஊர் சுற்றுதல், இது போல் அமைப்புகளை அவங்க வாழ்க்கை தரத்தையே அது பாதிப்படையும் செஞ்சிருவார். கருத்தில் கொள்ளுங்க. கல்வியில் அவங்களுக்கு நாட்டம் குறைஞ்சிடும். குரு பகவானும் புத பகவானும் பலமாக இருந்தாங்கன்னா ஓரளவு படித்து அவங்க முன்னேறிடுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதாவது சுக்கிர திசை வராமல் அவங்க கல்வி கற்றிருந்தாங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு 10வது பரீட்சை எடுத்துங்களேன், ஒரு 450 மார்க்கு மேலே அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, குருவும் புதனும் பலமாக இருந்தால். ஆனால் இளம் வயதிலேயே அந்த சுக்கிர திசை வந்துருச்சுன்னா, குருவும் புதனும் பலமாக இருந்தாலும் சுக்கிர திசை தடுத்து இன்னதான் உளுந்து உளுந்து படித்தாலும் அந்த 400 மார்க்குள்ளேயே தான் அவங்களால வாங்க முடியும். 350லேருந்து 400 மார்க்குள்ளே தான் வருவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இதே சுக்கிர திசை 32 வயதுக்கு மேலே வந்துச்சுன்னா அவங்க அந்த இளைஞர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்துடும். மிக பிரம்மாண்டமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதாவது சுக்கிர திசை சுபர் திசையாக இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிர திசை அசுப திசையாக இருந்துச்சுன்னா அதில் பாதி பலனை செய்யும். சுக்கிரனை பொறுத்த மட்டும் அது நல்லவரோ கெட்டவரோ அசுபரோ யாராக இருந்தாலும் பாதி பலனை கண்டிப்பாக செய்வார். அதுதான் அசுர குரு. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குரு பகவான்னா முழுதும் கெடுத்துருவார், கொடுத்தாருன்னா முழுதும் தருவார். ஆனால் சுக்கிரனை பொறுத்த மட்டும் முழு பலனே அவர் தரமாட்டார். சுபராக இருந்தாலும் 75% தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அது பலனை வழங்குவார். 25% கண்டிப்பாக கெடுதல் வழங்குவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் பாபர் பாவி ஆகிறாருன்னா 75% கெட்டது பண்ணுவார், 25% கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நடுத்தரமாக வரக்குள்ள 50% கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிர பகவான் பாவியை அமைஞ்சி அவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது வச்சுங்க. சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அடைவார். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு பாவ திசை நடந்தாலும் அவங்களுக்கு 50% நல்ல பலனை அவங்க செய்திருவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வயதானவர்களுக்கு சுக்கிர திசை வருதுன்னா அவங்க ஆயுசை கூட்டிடுவார். இப்போ 70 வயசு இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை வருதுன்னா, இப்போ சுக்கிர திசை பார்த்திங்கன்னா 20 வருஷம், சுக்கிர புத்தி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த 70 வயசு வரவங்களுக்கு கண்டிப்பாக 90 வயசு மட்டும் அவங்களுடைய ஆயுளில் கூட்டுருவார். அதே போல் புத்தி வந்துச்சுன்னா அந்த 3 வருஷம் அவங்க ஆயுளில் கூட்டுருவார். அந்த 73 வயசுலேயும் 40 வயசு 45 வயசு இளைஞருக்கான அந்த ஆக்டிவை அந்த சுக்கிர பகவான் கொடுத்துருவார். இதெல்லாம் நடைமுறையில் பொருந்தக்கூடியது. அனைவரும் உணரலாம். வயசான காலத்தில் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாமல் அந்த சுக்கிர தசை இல்லை சுக்கிர புத்தி வந்துடும். பார்த்தா உடம்பு ஆக்டிவ் ஆகிடும், உடல் இருக்கிற வியாதிகள்லாம் போயிடும். ஒரு 40-45 வயசு ஆள் போல் அவங்க ஆக்டிவ் இருக்கும். அதுக்கு அனைவருக்கும் ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் இவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார், இன்னும் இப்போ இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாருன்னு. அதுக்கு மிக மிக காரணம் சுக்கிர பகவான் தான். குரு பகவானை கூட அந்த பலனை செய்ய முடியாது. சுக்கிர பகவானால் முழு பலனையும் செய்ய முடியும் வயதான காலத்திலையும். அதே போல் முழு பலனையும் கெடுக்க முடியும் இளம வயதிலையும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஒரு ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகருக்கும் சுக்கிர பகவான் மிக மிக முக்கியம். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை அமையும். சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன்னா காமம், சுக்கிரன்னா பிரம்மாண்டம், சுக்கிரன்னா ஆயில், எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அனைத்துக்குமே துணை புரிவார் சுக்கிர பகவான். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ அந்த சுக்கிர பகவான் பற்றி தான் சொல்ல போகிறேன். அவர் 12 பாவங்கள் இருந்தால் அந்த சுக்கிர பகவான் அந்த ஜாதகர்களுக்கு எந்த பலனை செய்வார்னு எந்த ஒரு பதிவு பார்த்தாலும் முழுதாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பதிவில் உங்களுக்கு ஒரு விளக்கங்கள் புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். அது உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலும் பொருந்தும், இல்லை நடைமுறை வாழ்க்கையில் எடுத்து பொருந்தக்கூடியதாக அமையலாம். கருத்தில் கொள்ளுங்கள்.
முக்கியமான இது போல் இதுங்கெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். இது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களை தான் நான் தெரிவிக்கிறேன். ஆனால் நான் தெரிவிக்கிற கருத்துக்கள் கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தும். சில பேர் தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்கிறது எங்கள் ஜாதகத்தில் பொருந்தலைன்றாங்க ஒருத்தவங்க 2 பேர். அதை கருத்தில் கொள்ளுங்க. அந்த ஜாதகம் அதாவது கரெக்டாக கணிக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி முதல் தெரியணும். ஜாதகம் தவறாக லக்கணமோ ராசியோ மாறிவிட்டால் அதனுடைய பலன்கள் மாறிவிடும். கருத்தில் கொள்ளுங்க. நிறைய பேர் அப்படி தான் வந்து இப்போ போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு எடுத்துக்கிறாங்க ஜாதகத்தை. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். நீங்களே பாருங்கள், ஒரு 2-3 இடத்துல ஆன்லைனில் எடுத்து பாருங்கள். அதுலேயே லக்கணமும் மாறும், ராசியும் மாறும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஜாதகத்தில் கட்டத்தில் லக்கணமும் ராசியும் 12 பாகங்கள் நிற்கிற கிரகங்கள் மாறினால் அந்த ஜாதகருடைய மொத்த பலனும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே அடியன் சொல்கிற கருத்துக்கள் வந்து மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகம் முதலில் தெளிவான ஜாதகமானு பார்த்துங்க. அந்த ஜாதகத்தின் அடிப்படையே கருத்துக்கள் அமையும். ஏன்னா முன்னோர்களும் சரி, நம்ம ஜாதகத்தில் பார்க்குற அடிப்படையிலும் சரி, பொருந்தக்கூடிய கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு பொருந்தலைன்னா உங்கள் ஜாதகத்தில் கட்டங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், மாறி இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு சிறு விளக்கம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு தெளிவான விளக்கம் தெரியணுன்னு. ஏன்னா வந்து இப்போ என்கிட்டே ஜாதகம் பார்க்க வரவங்க எடுத்துன்னு வர ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வேறவாகுது, ராசியை வேறவாகுது. நான் அதை வச்சு பலன் சொல்லனா நான் சொல்கிற பலன் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி என்ன லக்கணம் நான் முதல்ல ஜாதகம் பார்க்கணுன்னா அவங்களுடைய எடுத்துன்னு வர ஜாதகத்திலேருந்து நான் போடுற கட்டமும் லக்கணம் ராசியெல்லாம் பொருந்துதான் பார்த்து தான் சொல்லுவேன். அப்போ தான் சொல்கிற அர்த்தங்கள் கரெக்டாக இருக்கும், சொல்கிற பலனும் பலிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இது அனைவருக்கும் பொருந்தும். அனைவருடைய ஜாதக கட்டமும் தெளிவாக தவறு இல்லாமல் லக்கணம், ராசி, நட்சத்திரம், பிற கட்டங்கள் குறித்து இருந்தால் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிற பலன்களில் அனைத்து ஜோதிடர்கள் யார் சொன்னாலும் அந்த பலன்களை மாற்ற வராது. ஏன்னா ஒரு கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ந்து பார்த்து இது பொருந்துதா பொருந்தலையா அதெல்லாம் அடிப்படையில் பார்த்து தான் எந்த ஜோதிடராக இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஏதோ நம்ம தெரிஞ்சது தெரியாததுன்னு கருத்தை எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. பொருந்தக்கூடிய கருத்தை தான் சொல்லுவாங்க. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. இப்போ நான் அந்த 12 பாவங்களில் சுக்கிரன் நின்றால் என்ன பலன் சொல்கிறேன். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை இயக்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுக்கிர பகவான் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன்னு சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த ஜாதகருக்கு காமம் அதிகமாக இருக்கும், பெண் பித்தனாக இருப்பார், சினிமா, டிராமா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்றும் கலையார்வம் மிக்கவராக இருப்பார். இது ஆணுக்கு பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். அலங்கார பிரியனாகவும் ஆடை ஆபரணங்கள் அணியக்கூடியவராகவும் அந்த யோக உடையவராகவும் இருப்பார். கண் அழகுடையவராக இருப்பார். சிறு வயதிலேயே பெண் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கண் பார்வை குறைபாடு ஏற்படும். வாயு தொல்லை அஞ்சாதற்கு இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிரன் சஞ்சீவி கிரகம் என்பதால் தீர்க்க ஆயுள் அஞ்சாதற்கு ஏற்படும். லக்கணம் பாவ கிரகமாக வீடாக அமைந்து அதில் சுக்கிரன் நின்று தீய கிரக சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டால் செக்ஸ் உணர்வு அதிகமாக அந்த ஜாதகத்தை தூண்டி கட்டுப்பாடுகளை மீறி செக்ஸில் ஈடுபட அதிக வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் ஜாதகருக்கு. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் லக்கணத்தில் உள்ள சுக்கிரனோடு ராகு சேர்க்கை ஏற்பட்டால் விதவை பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். இதற்கு செவ்வாய் பார்வை இருந்தால் திருட்டுத்தனம் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். மனைவி இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் விதவை இருந்தாங்கன்னா மனைவியை ஏமாற்றிட்டு அவங்க கூட சேர்ந்துருவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் லக்கணத்தில் உள்ள சுக்கிரனுடன் சூரியன், செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ திருமண வாழ்வு அந்த ஜாதகருக்கு கெட்டுவிடும். அதனால் பெற்றோர்கள் வேதனையடைய நேரிடும். ஆக லக்கணத்தில் நிற்கும் சுக்கிரனுக்கு வேறு கிரக சேர்க்கை பார்வை இருந்தால் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு
அதாவது சுப பலன்கள்னா சுப பலன் நடக்கும், அசுப பலன்னா அசுப பலன் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்கணத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு 8ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த சுக்கிரன் அந்த 8ல் உள்ள கிரகம் சுக்கிரனுடைய வேலையை செய்ய விடாது, தடுத்துரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 2ல் சுக்கிரன் இருந்தால் 2ஆம் இடம் என்பது தனம் வாக்கை குறிக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தன லாபத்தை கொடுப்பார், நல்ல திறமையான கவர்ச்சிகரமான பேச்சை கொடுப்பார், பெரிய குடும்பம், நல்ல மனைவி, சொத்து சுகம் ஏற்படும். இத்துடன் பாவகிரகம் சேர்ந்தால் மனைவி சதா நோயாளாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் காதல் தோல்வி, திருமண தடை, பெண்களால் அபகீர்த்தி ஏற்படும். 2ல் இருக்கும் சுக்கிரனோடு சனி நல்ல ஆதிபத்தியம் பெற்று சேர்க்கப்பட்டால் தனலாபத்தை வாரி வழங்குவார். சனி அந்த லக்கணத்துக்கு கெடுதல் செய்வராக இருந்தால் தன சேர்க்கை ஏற்படாது, கருத்தில் கொள்ளுங்க. பேச்சில் குதர்க்கமும் ஏற்படும், தாமத திருமணம் ஏற்படும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் குரு சேர்ந்து நின்றால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படும். குரு ஆதிபத்திய தோஷம் பெறக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. 2ஆம் இடம் கண், சுக்கிரன் 2ல் நிற்கும்போது அழகான கண்ணை உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். ஆனால் சுக்கிரனுடன் சூரியனோ சந்திரனோடு சேர்ந்தால் கண் நோய், கண் பார்வை மங்குதல், சில சமயங்களில் ஒரு கண் போய்விடும். இந்த சுக்கிரனுடன் சந்திரன் சேர்க்கை பெறும்போது காம இச்சை தூண்டி பெண்கள் உறவை அதிகமாக நாடும்படி செய்வார். அதனால் திருமண வாழ்வு அந்த ஜாதகருக்கு பாதிக்கப்படும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் புதன் இணைவது சிறப்பு. ஜாதகர் வியாபாரத்தில் அல்லது சொந்த தொழிலில் தைரியமாக அவர் இறங்கினார்னா நல்ல லாபத்தை பெறலாம். ஆனால் தீய கிரக பார்வை இருக்கக்கூடாது, கருத்தில் கொள்ளணும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்பது அவ்வளோவாக அந்த ஜாதகருக்கு சிறப்பு இல்லை. எப்போதுமே செவ்வாய்க்கு 2ஆம் இடம் சிறப்பில்லை, குடும்ப தோஷமாகிவிடும். இங்கு குடும்ப வாழ்க்கையை கெடுப்பதுடன் குடும்ப நபருடன் குதுக்கமான பேச்சில் ஈடுபட வைக்கும், குடும்ப உறவை பாதிக்கும். செவ்வாய்க்கு ஆதிபத்திய தோஷம் ஏற்பட்டால் பலன் விபரீதமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை பெற்றால் தனவரவு ஏற்படும், ஆனால் திருமணம் தாமதப்படும், கருத்தில் கொள்ளுங்க. 2ஆம் வீட்டில் நிற்கும் சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருந்தால் 23லிருந்து 26 அல்லது 30லிருந்து 32 வயதுக்குள் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற்றுவிடும். ராகுவும் சுக்கிரனும் நெருங்கி இருந்தால், அதாவது 5 பாய்க்குள் இருந்தால் வேற்று மதத்துடன் திருமணமோ வீடை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 3ல் சுக்கிரன் இருந்தால் 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். இங்கு பெண் கிரகம் சுக்கிரன் நின்றால் அடுத்து பிறப்பது சகோதரியாக இருக்கும். அது 7க்கும் 9ஆம் இடம், அதாவது மனைவியின் பாக்கியஸ்தானம். எனவே மனைவியின் சொல் கேட்டு ஒரு சகோதரியை போல் இணைக்கமுடன் வாழ்வார். ஆனால் மனைவியிடம் ஏற்படும் இன்பத்தால் சில உபதிரங்களுக்கு ஆளாக நேரிடும் அந்த ஜாதகர். இங்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல எழுத்தாற்றலும் நடிப்பாற்றலும் ஏற்படும். கலைத்தொழிலுக்கு சிறப்பு, கலைத்தொழில் மிக்க சிறப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த ஜாதகர் கொஞ்சம் கரிபுத்தனம் இருக்கும். இந்த சுக்கிரனுடன் தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் மனைவியிடம் மனஸ்தாபமும் கலக்கமும் ஏற்படும். 3ஆம் இடம் சிறுதூர பயணத்தை குறிக்கும். எனவே அடிக்கடி வாகன பயணங்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 4ல் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் ஒரு நல்ல ஸ்தானம். எனவே 4ஆம் இட காரத்துவங்களை ஜாதகருக்கு குறைவின்றி கொடுப்பார்.
நல்ல வசதியான வீடு, கார், பங்களா, நல்ல உடை, வாசனை திரவங்கள், சுகஜீவனம், பால் பாக்கியம், இப்படி சுகபோகங்களை ஏற்படுத்தி ஜாதகரை உயர்த்தி விடுவார் சுக்கிர பகவான். நல்ல மதிப்புமிக்க குடும்பம், மனைவி, மக்கள் ஏற்படும். பெரும்பாலும் நகரத்தில் வசிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு சிறப்பான பலனாகும். சுக்கிரன் நாளில் இருக்கும்போது மருமகள் தன் சொந்த வீட்டு பெருமைகளை அதிகமாக பேசுவாங்க. அத்துடன் சேரும் சுப அசுப கிரகங்களை பொறுத்து பலனில் அந்த ஜாதகருக்கு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் சூரியன், சந்திரன், குரு, சனி, புதன் இவர்கள் யாரேனும் ஒருவர் சேரும்போது வாகன வசதிகள் ஏற்பட்டுவிடும். இந்த இடம் பாபர்களால் பாதிக்கப்படும் போது ஜாதகரை சோம்பேறி ஆக்கி சுக ஜீவனத்தை கெடுத்து விடுவார் சுக்கிர பகவான், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 5இல் சுக்கிரன் இருக்கும்போது அது 5ஆம் பாதத்தில் சுக்கிரன், இது ஒரு சிறப்பான நிலையாகும். நல்ல புத்தியும் நல்ல திரவியமும் சம்பாதியமும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கை வசதி ஏற்படும். சுக்கிரன் சுகபோக கிரகம். எனவே எண்ணத்தில் சொகுசான வாழ்க்கையும் சுகபோக காமம் இச்சைகளையும் தூண்டுவதால் இவர்கள் கஷ்டப்பட வேண்டிய கடினமான முடிவுகளில் ஈடுபடவோ தயங்குவார்கள். எனவே நல்ல அறிவாற்றல் இருக்கும், முயற்சி குறைவாக இருக்கும். மனைவி மக்களுடன் நல்ல பாசமாகவும் நேசமாகவும் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல வசதி வாய்ந்த வாய்ப்புகள் இவருக்கு ஏற்படும். மருமகன் அல்லது மருமகள் மீது அதிகம் பாசம் இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் எப்போதும் மற்றவரை நேசிப்பார்கள். பெண் ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ சூரியன் இருந்தால் அவர்களின் கற்பு நிலைக்கு களங்கம் ஏற்படும். இது காம உணர்வை அதிகமாக தூண்டும் கிரக நிலை, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சினிமா, டிராமா என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அந்த பெண்கள் பிற ஆண்களுடன் பேச்சிலேயே மயங்கி வழி தவிர வாய்ப்பு அதிகமாகும். 5ஆம் வீட்டு சுக்கிரன் கொல்லி போட பிள்ளை இல்லை என்பார்கள். எனவே புத்திரப்பேரில் தடையோ தாமதமோ இருக்கும். இதற்கு மற்ற கிரக சேர்க்கை பார்வை நன்றாக இருந்தால் தாமதமானாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்துவிடும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 6இல் சுக்கிரன் இருந்தால் பலன் சொல்கிறேன். இது சிறப்பில்லாத இடம். ரூண ரோக சஸ்திரு ஸ்தானம். மனைவிக்கு பீடை, அதாவது நோயுள்ள மனைவி அந்த ஜாதகருக்கு ஏற்படும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் முதலில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சுக போகங்களை நன்றாக அனுபவிக்க செய்து அதன் மூலம் நோயை கொண்டு வந்துவிடும். மனைவிடமிருந்து மகிழ்வான சுக போகங்களை திருப்தியாக அனுபவிக்க இந்த ஜாதகரால் முடியாது. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது எதிரிகள் இல்லாத நிலையும் ஓரளவு பணப்புழக்கத்தையும் நல்ல வேலைக்காரங்களையும் அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். ஜாதகன் மகிழ்ச்சி அடைந்து அளவுக்கு மீறி ருசியான உணவுகளை உண்பான். அதனால் அஜீர்ண வியாதி முதலில் ஏற்படும். அந்த 6ஆம் இடம் நீர் தத்துவ ராசியாக இருந்தால் அளவுக்கு மீறி குடிப்பழக்கத்தையும் கொண்டு வந்து விடுவார். சக்கரை வியாதியும் அந்த ஜாதகருக்கு பரிசாக வந்துவிடும், கருத்தில் கொள்ளுங்க. 6ஆம் இடம் சுக்கிரன் இளமையிலேயே செக்ஸ் உணர்வை தூண்டுவார். இந்நிலையில் செவ்வாய், ராகு, கேது தொடர்புகள் இருந்து விட்டால் காம உணர்ச்சி பொங்கும். இவர்களுக்கு இளமையிலேயே திருமணம் செய்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் காமத்தில் வழி தவறி கண்ட நோயை இழுத்து கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. 6ஆம் இடத்தை பொறுத்த மட்டும் ஜாதகர்கள் விழிப்புணோடு இருக்கணும். சுக்கிரன் இருந்தால் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் 7ஆம் இடம் என்பது கலந்திர ஸ்தானம். சுக்கிரன் கலந்திரக்காரகன். ஒரு காரகன் பாவத்தில் நின்றால் கார கோவ பாவநாஸ்தி தோஷம் ஏற்பட்டு அந்த பாவக பலன் கெட்டுவிடும் என்பது பொது வானிட ஜோதிட விதி, கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் அனுபவத்தில் இது போன்ற கெடுதல்கள் தருவதில்லை.
நல்ல அழகான மனைவியும் ஆனந்தமான திருமண வாழ்க்கையும் தந்து விடுகிறார் அந்த சுக்கிர பகவான். காம உணர்வில் அதிக விருப்பத்தையும் மனைவின் மீது பிரியாத நேசத்தையும் ஏற்படுத்தி விடுவார். இவர்கள் செக்ஸுக்கு தான் இவர்கள் தாம்பத்தியத்துக்கு தான் முதலிடம் தருவார்கள். பொதுவான தாம்பத்திய செயல்களுக்கு மீறிய முறையில் தன் உணர்ச்சியை தீர்த்து கொள்ள இவர்கள் ஆசைப்படுவார்கள். அதனால் உடல் வளம் கெட்டு சில பிரச்சனைகளும் இவர்களுக்கு ஏற்படும். இந்த சுக்கிரனை குரு பார்த்தால் அளவுக்கு மீறிய செக்ஸ் உணர்வை கட்டுப்படுத்தி கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு பொதுவான பலன்தான். இதுக்கு மேல் சுக்கிரன் இருக்கும் 7ஆம் இடம் எந்த கிரக வீடு, அங்கு சுக்கிரனின் பலம் என்ன என்பதை பொறுத்து இந்த பலன்களில் மாற்றம் இருக்கும். ஜாதக அடிப்படையில் கருத்தில் கொள்ளுங்க. குறிப்பாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை கூடாது. இது திருமண வாழ்க்கையை கெடுத்துவிடும். திருமணம் கூடி வராத நிலையோ திருமணத்துக்கு பின் பிரிவினையோ இது ஏற்படுத்திவிடும். 7ஆம் இடத்தில் சுக்கிர புதன் சேர்ந்து நின்று பாவிகளின் சம்மதம் ஏற்பட்டால் பாதி வழியில் மனைவியை இழக்க நேரிடும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை திருமணம் விரைவில் நடக்காது. 35 வயது வரை கடுமையான தோஷம் ஏற்படும், பிரிவினை ஏற்படும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அதிக காம உணர்வு ஏற்படுத்தும். மனைவியை தவிர பிற பெண்களின் தொடர்பு ஏற்படுத்தும். மனைவியின் அதிகாரப்போக்கு அதிகாரமிக்கதாகவே இருக்கும். ஜாதகர் மனைவிக்கு அடங்கி போய்விட்டால் நல்லது, இல்லாவிட்டால் பிரச்சனை ஏற்பட்டுவிடும். மனைவியை அதிகமாக அந்த ஜாதகர் நேசிப்பார். ஆனால் மனைவியை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை தாமத திருமணத்தையோ அந்நிய திருமணத்தையோ காதல் திருமணத்தையோ ஏற்படுத்தும். பல பெண்களுடன் தொடர்பையும் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு கேது சேர்க்கை தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். மேலும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் நட்பு கிரக வீடுகளில் இருக்கும்போது சுயசாரத்திலும் சுபகிரக வீட்டிலும் சுபசாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார், கருத்தில் கொள்க. சுக்கிரன் நீசம் பெற்றாலோ நீச நவாசம் பெற்றாலோ சனி வீட்டில் நின்றாலோ சனி நவாசம் பெற்றாலோ வக்கிரம் அஷ்டமம் கிரகவித்தம் இது போன்ற நிலைகளில் எதில் இருந்தாலும் திருமண வாழ்வுக்கு அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்காது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8இல் சுக்கிரன் இருந்தால் பலன் சொல்கிறேன். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நன்மை தீமை இரண்டுமே உண்டு. நன்மை என்று எடுத்துக்கொண்டால் சஞ்சீவி கிரகமான சுக்கிரன் 8இல் நிற்பதால் நீண்ட ஆயுள் உண்டு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், சுப பிச்சாகாரம் சுக்கிரன் அங்கு நிற்பதால் புதையல், லாட்ரி, இன்சூரன்ஸ், உயில் இப்படி உழைக்காத பணம் திடீரென கிடைக்க அந்த ஜாதகருக்கு வாய்ப்புண்டு. நல்ல செல்வ நிலை ஏற்படும். 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து நின்றால் புதையல் யோகம் உறுதியாக உண்டு. ஆனால் அந்த சுக்கிரனுடன் செவ்வாய் ராகு சேர்ந்து விட்டால் யோகம் கிடைக்காது. 8இல் இருக்கும் சுக்கிரனை சூரியனோ சந்திரனோ ஆதிபத்திய தோஷம் இல்லாமல் பார்த்தால் வாரிசு இல்லாத சொத்துக்களும் அந்த ஜாதகருக்கு வந்து சேரும். 8இல் இருக்கிற சுக்கிரன் தொழில் வழியிலும் உயர்வடை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் தீமை என்று எடுத்துக்கொண்டால் இந்த 8ஆம் இடமானது துஸ்தானமானதால் 8இல் நிற்க கிரகம் எப்படியும் இடர்பாடுகளை செய்தே தீரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஜாதகரை காம உணர்ச்சியை தூண்டி காதல் களியாட்டுகளில் அதிகமாக ஈடுபட வைத்து நோய் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். ஆணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 8இல் சுக்கிரன் நிற்பது நல்லதல்ல. நன்மை செய்வது போல் இருந்தாலும் முடிவில் கெடுபலனையே அந்த ஜாதகர்களுக்கு முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ரகசிய நோய், பெண்களால் ஆபத்து, வாகனங்களால் விபத்து, சர்க்கரைவாதி, கிட்னி பிரச்சனை போன்ற நோய் பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை ஏற்பட்டால் கலந்தர வாழ்வில் விரிசல், பிரிவினை போன்றவர்களும் ஏற்படும்.
வயதான காலத்தில் வியாதியை கொடுத்து துன்பப்பட வைத்து விடும் இந்த சுக்கிரன். ஜாதகர் தன் தகுதிக்கு மீறிய செயல்களையும் செய்வார், கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மிகவும் ஆபத்து, கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் எந்த நிலையிலும் ஜாதகரை சந்தோஷமாக வைத்திருப்பதுடன் நல்ல பாக்கியத்தையும் தருவார். ஜாதகர் நல்ல தர்ம குணம் படைத்தவராகவும் நல்ல ஞானியாகவும் குரு விசுவாசம் உள்ளவராகவும் இருப்பார். பிதிர் தேவதையை பூஜிப்பார். நல்ல ஸ்திரியும் புகழும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். நல்ல மனைவி, மக்கள், நண்பர்கள் ஏற்படுவார்கள் ஜாதகருக்கு. 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம். எனவே ஜாதகர் நீண்ட தூரங்கள் பயணம் செய்து வெளியிடம் வெளிநாடு சென்று நல்ல பொருள் சம்பாதித்து வருவாயை வெளிநாட்டில் நல்ல வெற்றியுடன் அதாவது தாய் நாட்டுக்கு திரும்புவார். அதே போல் மனைவி நல்ல பாக்கியவதியாகவும் நல்ல குடும்ப பெண்மணியாகவும் இந்த ஜாதகருக்கு இருப்பாங்க. சில சமயம் காதல் திருமணமும் இந்த ஜாதகருக்கு அமையும். சுக்கிரன் 5, 9ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ அல்லது குருவோ நின்றால் நல்ல மதிப்புமிக்க கல்வியை ஜாதகர் பெறுவார். இப்படி 9ஆம் இடம் சுக்கிரன் ஜாதகருக்கு நல்ல பலன்களை அள்ளி வீசுகிறார். அதே சமயம் சுக்கிரனுக்கு தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் சுக்கிரன் ஆதிபத்திய தோஷத்தை பெற்றாலோ நல்ல பலன்களை மாறாக தீய பலன்களை நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் 9இல் நிற்கும் சுக்கிரன் மிக சிறப்பான பலனை செய்வார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சூரியன், சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றால் ஆரோக்கியம் கெட்டுவிடும் அந்த ஜாதகருக்கு. பெண்களுடன் விரோதம் ஏற்படும், வம்பு வழக்குகளும் நஷ்டங்களும் ஏற்படும். சுக்கிரனுடன் சூரியன், சனி சேர்ந்து நின்றால் அரசாங்கத்தால் அந்த ஜாதகர் தண்டிக்கப்படலாம், கௌரவம் பாதிக்கப்படலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 10இல் சுக்கிரன் இருந்தால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாகும். இங்கு சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல செல்வ வளமும் புகழும் ஜாதகருக்கு ஏற்படும். தொழிலில் நல்ல வெற்றி ஏற்படும். நல்ல லாபமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். பெரிய மதிப்புமிக்க உத்தியோகமோ சுயதொழிலோ பொது வாழ்வில் வெற்றியோ ஏற்படுத்திவிடும் அந்த சுக்கிரன். சுயதொழில் செய்பவர்கள் வாகனம், டூரிஸ்ட், ஜவுளி கடை, நாகரிகமான ஓட்டல், பெண்கள் விரும்பும் தொழில்கள், ஆடம்பர பொருட்கள், நறுமண பொருட்கள், அலங்கார தொழில், பால், கால்நடைகள், மயக்கம் பொருட்கள் போன்றவர்களில் ஈடுபட்டால் அந்த ஜாதகர் நல்ல பலனை பெறலாம், கருத்தில் கொள்ளுங்க. நேரடியாக பெண்கள் மூலமாகவும் பெண்கள் தொடர்புடைய பொருட்கள் மூலமாகவும் பணவரவுகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இந்த சுக்கிரன் நீசம், அஸ்தங்கம், கிரக யுத்தம், தீய கிரக சேர்க்கை போன்றவற்றை பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் பலன் விபரீதமாகிவிடும், கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இல்லற வாழ்க்கை நாசப்படுத்திவிடும் இந்த சுக்கிரன். பெண்களால் பெருத்த நஷ்டத்தை கொண்டு வரும். 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம் என்பதால் கேந்திராவதி தோஷம் ஏற்படாத என்ற எண்ணம் ஏற்படும். அது உண்மையே. இந்த சுக்கிரன் மிதுன லக்னத்துக்கு 10இல் இருக்கும்போது மாளவியா யோகமாக மாறி நல்ல பலனை தந்து விடுவார், கருத்தில் கொள்ளுங்க. மகர லக்னத்துக்கு 10இல் ஆட்சி பெறும் இந்த சுக்கிரன் மாளவியா யோகம் ஏற்பட்டு மிக நல்ல பலனை தருகிறது. சுக்கிரன் கேந்திரத்துக்கு ஆதிபதியம் பெறாத ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் போன்ற லக்கணங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் நல்ல பலன் அந்த ஜாதகருக்கு தடையை ஏற்படுத்தி விடுவார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 11 சுக்கிரன் 11ஆம் இடம் ஸ்தானம். இங்கே சுக்கிரன் இருந்தால் வித்தை, பூமி, தொழிலாபம் ஏற்படும். மற்ற வாழ்க்கை வசதிகளையும் மன மகிழ்ச்சியும் தரும். திருமணத்துக்கு பின் நல்ல உறவுகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவார். 11ஆம் இடம் ஆசை, அபிலாசைகளையும் நீடித்த நட்பையும் குறிக்குமாகும். எனவே நல்ல நண்பர்களையும் பிறருடன் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி தருவார். சில சமயம் மனைவி இல்லாத பெண்களுடன் நட்பு ஏற்படுத்தி
அதை நீடிக்க செய்து அவங்களுக்குள் உறவை ஏற்படுத்தி விடுவார். கருத்தில் கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கு பீடை ஏற்படுத்தும். பொதுவாக செல்வம், சுகம், குறைவு இல்லாமல் அஞ்சாதகருக்கு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சுக்கிரனுக்கு தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் சுக்கிரனின் நல்ல குணம் கெட்டுவிடும். கெட்ட நபர்கள் சவகாசம் ஏற்பட்டு கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு கெட்டுவிட வாய்ப்புண்டு. இப்படிப்பட்டவர்கள் நண்பர்களுடன் நெருக்கம் அதிகமில்லாமல் இருப்பது நல்லது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 12இல் சுக்கிரன் இருந்தால் 12ஆம் இடம் விரயஸ்தானமாகும். இங்கு சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. இது அயன சயன சுகத்தை குறிக்குமிடம், அதாவது பஞ்சன யோகம் பற்றி கூறுமிடம். இங்கு சுக்கிரன் நிற்பதால் ஆணாக இருந்தால் மனைவி தவிர பிற பெண்களுடனும், பெண்ணாக இருந்தால் கணவன் அல்லது பிற ஆண்களுடனும் திருட்டுத்தனமாக உறவு ஏற்படுத்திவிடும். இந்த ஒரு நிலையை மட்டும் வைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மாற்றங்கள் சொல்லிவிடக்கூடாது. அதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. இந்நிலையில் அவர்களுக்கு காமம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் சுக்கிரனுக்கு செவ்வாய், சனி, ராகு போன்ற பாவகிரகங்களின் சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் மேலே சொன்ன பலன் உறுதியாகிவிடும். அதிலும் இருக்கும் வீடு செவ்வாய் சனி வீடாக இருந்தால் இதை அந்த ஜாதகரால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த காம லீலைகளில் ஈடுபடுவதை அவங்களால் மறக்கவும் முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. 12ஆம் இடம் சுபகிரக வீடாக குரு பார்வை இருந்தால் அவர்களின் செக்ஸ் உணர்வு கட்டுக்குள் அடங்கியிருக்கும். 12ஆம் இடம் அயன சயனத்தை கூறுவதால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நகரத்தில் நல்ல வசதியான வீட்டில் வாழும் நிலை அந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். நல்ல பஞ்சன யோகம் ஏற்படும். பெண் ஜாதகத்தில் 12இல் சுக்கிரன் இருந்து வேறு பாவகிரக தொடர்பு இருந்தால் காலகாலத்தில் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க, அதாவது காலகாலத்தில் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் காதல் ஏற்பட்டு பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு, அந்த பெண் ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும் இந்த சுக்கிரன். கருத்தில் கொள்ளுங்க. இப்படி அமைப்புள்ள பெண்கள் பிற ஆண்களுடன் சகஜமாக பழக விடக்கூடாது. தனியாக எங்கும் போகும் வாய்ப்பையும் தவிர்த்து விட வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் நல்ல நிலையில் பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அழகான மனைவியும் நல்ல வீடும் அந்த ஜாதகருக்கு அமையும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் மதப்பற்று இல்லாதவர்களாகவும் மனதில் ரகசியம் உடையவர்களாகவும் கெட்ட எண்ணம் உடையவர்களாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இல்லாமலும் பார்க்காமலும் அதிக கிரகங்கள் கூடாமலும் 7ஆம் இடம் அதாவது பாவகத்தில் தோஷம் இல்லாமலும் இருக்க வேண்டும். 7ஆம் இட அதிபதியும் பாவகிரக சேர்க்கை பார்வை இல்லாமல் துஸ்தானங்களில் மறையாமல் இருக்க வேண்டும். கலந்திரக்கார சுக்கிரன் நீசம், வக்கிரம், அஷ்டமம், இறகுத்தம் போன்ற வகையில் இல்லாமலும் பாவகிரக வீடுகளில் பாவகிரகளுடன் சேராமலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த 12ஆம் இடத்தில் அந்த தீய பலன்கள் இல்லாமல் நல்ல பலன்களை அந்த ஜாதகர்கள் அனுபவிக்க முடியும். 12ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கும் கெட்டு விடாமல் இருக்க வேண்டும். இந்த நிதியில் ஒரு ஜாதகர் அமைந்திருந்தால் அவருக்கு திருமண வாழ்வு சிறப்பாகவே அமைந்து சிந்தனை குளிரும் மகிழ்ச்சி ஏற்படும். 7ஆம் இட அதிபதி நீசம் பெற்றாலும் வக்கிரம் பெற்றாலும் கிரகத்தில் இருந்தாலும் முதல் கரங்களும் அந்த ஜாதகருக்கு தங்காது, அல்லது 2வது ஆரம் செல்ல வேண்டியிருக்கும். அதே போல் 7ஆம் இடத்தில் தனித்த சூரியன் இருந்தால் திருமணம் விரைவில் நடக்காது. 35 வயது வரை தோஷமாகும். அப்படியே நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்காது. கலந்தரக்காரர்கள் 7ஆம் இட அதிபதியும் அஸ்தமனம், நீசம், கிரகயுத்தம் இது போன்ற அமைப்பில் இருந்தால் புணர்ப்பு யோகம் ஏற்படும்.
திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. அதே போல் 2, 7, 12 செவ்வாய், சனி, சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், புதன், நீச சுக்கிரன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சூரியன், செவ்வாய், சனி, சுக்கிரன், சூரியன், சுக்கிரன் போன்ற தீய கிரகங்களுடன் கூட்டுக்குள் நெருங்கி இருப்பின் திருமண வாழ்வு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கு 12ஆம் இடமும் துணை நீக்கும். சனி 2, 7 இருப்பதும் சிறப்பான நிலை அல்ல. 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் 2 திருமணத்துக்கு வாய்ப்புண்டு, கருத்தில் கொள்ளுங்க. இது போன்ற நிலைகள் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இது சம்பந்தமாக ஒரு ஜாதகரின் ஜாதக கட்டத்தில் இந்த 2, 7, 12 மிகவும் முக்கியமாக ஆராய வேண்டும். இது 3 இடத்துக்கும், அதாவது 2, 7 நெருக்கத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. இது சுக்கிர பகவான் 12 பாவங்களில் நின்றால் இதுடைய பலன் இதுதான், கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்றாப்போல் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் செய்கிற சுக்கிர பகவானாக இருந்தால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வணங்குங்க. சுக்கிர பகவான் கோயிலுக்கு சென்று சுக்கிரனை வணங்குங்க. சுக்கிர பகவான் கோயிலுக்கு செல்லனாலும் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களில் சுக்கிர பகவானுக்கு வணங்குங்க. வெள்ளிக்கிழமையில் சிவப்பு உடை அணிங்க. இல்லை சிவப்பு உடை அணினாலும் எப்போதும், அதாவது இந்த சுக்கிர பகவான் தசை, சுக்கிர பகவான் புத்தி, அது சுப திசையோ இல்லை அசுப திசையோ எதுவாக இருந்தாலும் சரி, சிகப்பு கர்ச்சிப்பை எப்போதும் கையில் வைத்து கொண்டிருங்கள். இல்லை ஒரு குங்குமத்தை ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பர்ஸில் வச்சுங்க. சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் வசந்தத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி அனைத்து விதமான சந்தோஷங்களையும் ஜாதகருக்கு தராமல் இருக்க மாட்டால். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.